நான் தான் உங்கள் ஷானு பேசுகிறேன். கண்ணு தெரியாத கபதி எப்படி இருக்கிறேன்னு பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. லல்லல்லல்லா லல்லல்லல்லான்ற மாரி. ஸோ எப்படி இருக்கிற மக்களே, நல்லா இருக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கழுவி ஊற்றிடாதீங்க. ரொம்ப நான் போட்டு பார்த்தேன், பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, என்னோடய ஒரு ரிங்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதை எடுத்துன்னு போய் மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கும் நமக்கு தேவையான காய்கறிலாம் கேலி ஆயிடுச்சு. அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். யாரா அந்த பையன் எப்படி மக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, நல்லா தான் கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, இருந்தாலும் சும்மா ஒரு பாலிஷ்லாம் போட்டுருந்தோம்ல, அதனால் எப்படி ஆகுதாம்மா கண்ணாடி? வேலைக்கு முட்டை சொல்லு. அவனுக்கும் வந்துச்சு அவ்வளோதாமி அப்படின்ட்டான். ஓகே, நம்ம வந்து இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்க்கு கிளம்பி இருக்கிறோம். நம்ம எங்கே போகிறோன்றது நானே சொல்லிட்டேன், அப்புறமா எங்கே போகிறோன்றது வேறு நானும் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, பரவாயில்ல, கிண்டல்லாம் பண்ணதெல்லாம் போதும். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். மக்களே, நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம். ஏன்னா டெய்லி ஷாப்பிங்கா அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம். ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். ஆமாம், போயின்னு தான் இருக்கிறோம்மா. இவன் கண்ணே போதும். விவா, நான், விக்ரம், அனீஷ் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு திருத்தி விட்டோம். சரி, அதனால் நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க நம்ம என்ன வாங்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது பாருங்கள். ஹாய் சொல்லு பாப்பா. பேட் எப்படியோ ரெடி பண்ணிட்டார், புல்லை உடச்சி போட்டான். ஃபெவிக்கலுக்கெல்லாம் ஒட்டி, ஃபெவிக்விக் தானே அது? ஃபெவிக்காலா ஒட்டிக்கு எப்படியோ பண்ணிட்டார். வீவாவோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இது. நேற்று அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யாரா அந்த பையன் பவுடர் அடிக்கிறது இந்த மாரியெல்லாம் அடிப்பாங்க. கொஞ்சம் மூஞ்சை காமிச்சிடறேன். அங்கே பாருங்க மக்களே, பவுட்ரு அடி சொன்னா இவரே குழந்தைங்கள கிண்டல் பண்ணுவாங்க பாரு. இங்கெல்லாம் பவுட்ரு பாப்பா தொடி. ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். இப்போது போயிட்டு கடைக்கு போய் பார்க்குறோம். வீவா நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு, அதனால இட்டு போகிறாரு. அடப்பாவி, சூப்பராக ஒரு ரிங்கு ஒன்று வாங்கி கொடுத்துருண்ணா. நான் எதிர்பார்த்துன்னு வரேன். சூப்பராக ஒரு ரிங், அதனால தான் ரிங்கே போடாமல் வரேன். ரிங்கு தேவை தூக்கி மாட்டிக்கிறேன் வேணா அங்கே போய் அவங்க அம்மாவுக்கு. சரி, ஒரு சரவணா ஸ்டோரில் நிறைய பொண்ணுங்க இருக்குது, வித்துறாங்க. உன்னை செட் பண்ணி வேணா ஒரு ரிங் வாங்கிட்டேன். ஆமாம், பாத்தியா பொண்டாட்டிங்க மாமா வேலை செய்ய சொல்கிற நீ. ஓகே, நம்ம போயிடலாம். மக்களே, நம்ம ஊர் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். பயந்துடாதீங்க, நம்ம ஹீரோவை கண்டு வராம பாருங்க. மக்களே, என் பிள்ளைங்களுக்கு 2 பொண்ணுங்க அழகழகான தேடுறேன். யாருன்னா அழகா இருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. இல்லை ஓகே, நம்ம வேணாம். அழகா நம்ம கிளம்பிட்டோம், வாங்க போகலாம். ஒரு பொண்டாட்டியை பார்த்து செருப்பு பிஞ்சிரும், தொடுப்பக்கட்டையை கண்டிப்பேன் என்னன்னாவும் சொல்கிறாரு. அது சொல்லாமா வேணாமான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சரவணா ஸ்டோர் வந்துட்டோம். நம்ம வந்துட்டோம். போகலாம் போங்க.
ஃபன்னாகவும் ஜாலியாக இருக்கும்னு வந்தால் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எப்படிடா எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. காய்கறி எவ்வளோ கூட்டணும். ஓகே, ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் கூட போயிட்டு நம்ம காய்கறி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க சுற்றி வேற என்ன வாங்க போறீங்க? வேணாமா, ஸ்நாக்ஸ் இருக்குது வீட்டில். முட்டி கவுண்டர் வந்துட்டோம் நம்ம. சரவணா ஸ்டோரு மார்க்கெட், மீன் மார்க்கெட் மாரி ஆகிட்டு இருக்குது. கயாம்பையான்னு. ஒரு அளவுக்கு வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். சரவணா ஸ்டோர் இன்றைக்கி தான் பார்த்தேன் இவ்வளோ கூட்டமாக இருக்கிறது. ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. செக்ஷன் போனால் என்ன கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏறி வீவா காலெல்லாம் வண்டியெல்லாம் ஏற்றிட்டு கஷ்டமாயிடுச்சு. இப்படி போய் ரிங் செக்ஷனுக்கு வந்துட்டேன். கோல்டு செக்ஷனுக்கு என்ன அமைய போகுதுன்னு தெரியல. நான் வாங்கிட்டு காமிக்கிறேன். இங்கெல்லாம் வெயிட் பண்ணோம் கொஞ்சம் நேரம். எல்லாம் வாங்கின மாடல் தான் இருக்கும். அது உடஞ்சது நான் விவாண்ட காமிக்கலை. பார்த்தாருன்னா அவ்வளோதான், எனக்கு புட்டுன்னு உடஞ்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம வாங்கிட்டு உங்களை பார்க்குறேன். மக்களே, நம்ம பிளான் போட்டு வந்தது மிஸ் ஆகலை. 1 இல்லை 2 வந்துருச்சு. என்ன வாங்கிட்டேன்? 1 இல்லை 2 வாங்கி கொடுத்துட்டார். நான் உங்களை காமிக்கிறேன். பில் கவுண்டரில் நிற்கிறாரு சாரு. சாரிக்கா, சாரி சொல்லிட்டேன். எடு அழாதே விடு, அழாதே. என் புருஷன் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுங்க எவ்வளோ இருக்குது? எல்லாம் பணம். இந்த வாட்டி நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன், நீ கவலைப்படாத. மக்களே, ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வாங்கியே தரல மக்களே. எல்லாம் அவங்களோட வேலை. இல்லை எல்லாம் என் மேலே போட்டு இன்கம் டேக்ஸில் நான் மாட்டுறேன். இன்கம் டேக்ஸில் கடங்காரங்கிட்ட நான் மாட்டுறதுக்கு ஒரு சில நாய்ங்க என்கிட்ட காசு வாங்கி ஏமாத்துக்குங்க. அந்த நாய்ங்க என்ன நினைக்கும்? ஆமாம், பாவம், நிறைய ஏமாந்துட்டாரு. இவ்வளோ தூரம் வந்து வாங்குறதுக்கு ஒரே ஒரு கேலண்டர் தரானுங்க. ஆமாம், கிளம்பிட்டோம். செம்ம டிராஃபிக். வாங்கிட்டோம், கிளம்பிட்டோம். சரவணா ஸ்டோரும் டிராஃபிக், வர வழியும் டிராஃபிக். மக்களே, டிசைன் பார்த்துடுறீங்களா? காட்டிட்டா வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 2 ரிங்கும் இப்போ நியூ மாடல் வந்திருக்குது. ஸோ வீவாவுக்கு ரொம்ப 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 பிடிச்சி இருந்தது. ஆசையாக எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா நமக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே நம்ம எதனா ஒரு நகை எடுக்கிறது தான். ஸோ இப்போ நியூ இயர்லாம் வேறு வருது இல்லையா, அதனால் எடுத்துட்டோம். வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினச்சி பார்த்துட்டு போல கிண்டல் பண்ணிட்டு தான் போனேன். ஆனாலும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ரிங்கு வந்து உடஞ்சி தான் இருந்தது. அப்படியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கையிலே எடுத்துகிட்டு போனேன். பார்க்கலாம், ரேட் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆயிடுச்சு, இருந்தாலும் மாடல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சின்ன ஒரு நகையாச்சும் வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த புது வருஷத்தில் நம்ம வாங்கணுன்றதுனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாங்கி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலு. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.
விவோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவோ ஷோன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரிங் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய்.